ஓ! பொண்ணுன்னா வந்து அப்படியே வந்து நீங்க சொல்றத கேட்டு அப்படியே அமைதியா ரூம்குள்ள போய் உட்காந்துக்கணும்னு நெனச்சீங்களா? அதுக்கு நீ வேற பொண்ண தேர்ந்தெடுத்துருக்கணும்டா. அப்படின்னு வந்து இப்போ மதி போடுற போட்ல ஷாக் ஆகி நிக்கிறாங்க இந்த பக்கம் சுரேஷும், தங்கராஜும். ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்யாணம் நடக்குமா? நடக்காதான்னு இந்த போயிட்டுருக்கும் பொழுது அந்த ப்ரெடிக்ஷன்ல தான் தாலியவே வந்து கட்டிர்றாரு சுரேஷ். அப்படியே கோபத்தோட வந்து என் வாழ்க்கைய அழிச்ச உன்ன நான் சும்மா விடமாட்டேன்டி. இன்னைக்குலருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரகமா இருக்க போகுது அப்படின்னு மைண்ட் வாய்ஸோட அவர் தாலிய கட்ட, உடனே வந்து என் வாழ்க்கை இப்படி போகும்னு நான் நினைக்கவே இல்ல. எல்லாம் மாறிடுச்சு. ஆனா, இதனால நான் உடைஞ்சு போயிட மாட்டேன். அப்படின்னு வந்து இந்த பக்கம் மதி மனசுல நினைச்சுக்கிறாங்க. மதிய பார்த்து பரிதாபப்பட்டே வந்து மலர் வந்து இந்த இதெல்லாம் அட்சதையெல்லாம் போட்டுட்டு, பாவம் அந்த பொண்ணு முகத்துல துளி அளவு சந்தோஷம் இல்ல. சுரேஷ் முகத்துலயும் சந்தோஷம் இல்ல. இந்த அளவுக்கு வெறுப்பா ஒரு கல்யாணத்த பண்ணி வைக்கணுமா? இத ஏன் அப்படின்னு கேட்கறது கூட இந்த வீட்ல யாருமே இல்ல. அப்படின்னு வந்து பேச, விடுமலரு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு இவரு. பாக்யராஜ். உடனே சொன்ன உடனே நீங்கள் என்னத்தை பார்த்துப்பீங்க போங்க அப்படின்னு கிளம்பி அவங்களும் போகிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டுகளில் இப்போ முதல்ல எடுத்தோன்னே வந்து எல்லார் காலையே விடுங்க அப்படின்னா வந்து பொறுமையாக வந்து மதி வந்து உங்கள் அம்மா ஒரு பார்வை பார்க்குறாங்க. அது உங்கள் அப்பாவையும் ஒரு பார்வை பார்க்க அவங்க 2 பேரும் அப்படியே தலையை குனிஞ்சிக்கும் பொழுது ஒவ்வொருத்தங்க காலையே மாற்றி மாற்றி எல்லாரும் 2 பேரும் விடுறாங்க. விழும்பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சுரேஷ் வந்து மாமனார் மாமியார் காலில் விடா அப்படின்னு சொல்ல இப்போ தான் ராமமூர்த்தியை சட்ட கலர்லாம் பிடிச்சதுனால அவர் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. விழுடா அப்படின்னு வந்து இந்த பக்கம் தங்கராஜ் சொன்னதுக்கப்புறமா அவரும் காலில் விழுந்து எந்திரிக்கிறார். எந்திரிச்சதுக்கப்புறமா இன்னைக்கு ராத்திரி உங்கள் மக அழதான் போகிறா அப்படிங்கிறத ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சாப்பிட போகும்போது உட்காந்துருக்கும் பொழுது தான் இப்போ வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா 2 பேருமே ஒரே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபரை முறைக்கிறாங்க. இல்லை சாப்பிடுங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவரும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பி போனதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே போன உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அந்த ரூமை வந்து ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சுரேஷ் ரூமை வந்து சுத்தம் க்ளீன் பண்ணியாச்சா அப்படின்னு வந்து இப்போ மலரை போய் கேட்ட அதெல்லாம் பண்ணியாச்சு அத்தை அப்படிங்கும் போது ரேவதி உடனே எவ்வளோ வேலை தாமா அண்ணியும் செய்வாங்க, அவங்க மேலே கீழே எல்லாம் அலைஞ்சு வேலை செஞ்சாங்க, கடைசியில் இந்த கல்யாணத்துக்கு நிலத்தை வேற வச்சாங்க அப்படின்னு வந்து ரேவதி சொன்ன உடனே ஏன் வெறுங்கையை வச்சு தானே வந்தா, இப்போ என்ன கொடுமை அப்படின்னா அவளும் வெறுங்கையை வீசிட்டு வந்தா, இப்போ புதுசாக வந்தவளும் வெறுங்கையை வீசிட்டு வந்தா வரா அப்படின்னு வந்து இவங்க பேச அப்படியே வந்து மதி எதுக்குமே பதிலே சொல்லலை. பாரு எப்படி உட்காந்துருக்கா பாரு, இவளால் தான் வந்து என் பிள்ளைக்கு வேலையே போச்சு. நானும் சரி ஓகே சரி இவ்வளோ எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பேச, சரி விடுங்கம்மா அப்படின்னு பாக்யராஜ் உள்ளே போகிறார். அதே சமயத்தை டக்குன்ட்டு வந்து இப்போ இவரும் உள்ளார வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம வீட்டு மருமகாவை விடுங்க, எதா இருந்தாலும் நம்ம பண்ணதுக்கெல்லாம் வந்து அவளே வந்து வருத்தப்பட்டு இப்போ இந்த கேஸை கூட வாபஸ் வாங்கிட மாட்டா, அதெல்லாம் வாங்கிடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்ல மதி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஸோ அதுலேருந்து அந்த இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சாச்சா, அந்த பூவை பசங்களை சொல்லியிருந்தேனே அவங்களை வந்து இங்கே கட்ட சொல்லி அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஆமாம்மா மீனான ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க அந்த இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து இங்கே ஒரு கொலாபெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போனதுக்கப்புறமா தான் வந்து இப்போ சரிம்மா பார்த்து நடந்துக்க, புரியுதா, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாங்கிறதெல்லாம் மறந்துட்டு நல்லபடியாக நல்ல ஒரு பொண்டாட்டியாக வாழணும், புரியுதா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அப்படியே வந்து தங்கராஜ் சொல்லும் பொழுது ஒரு பார்வை பார்த்துட்டே இருக்காங்க மதி. நேராக இப்போ ரூம்குள்ளார கொண்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளார விட்டுறலாம் அப்படின்னு கிளம்பி உள்ளார எல்லாம் வந்து மலர் இவங்க ரேவதி எல்லாரும் கூப்பிட்டு போய் அவங்கள அந்த ரூம்குள்ளார விட அங்கே உள்ளார சுரேஷ் அப்படியே கோபமாக உட்காந்துட்டு கதவை சாத்துன உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து வா வந்து முதல்ல காலில் விழு அப்படின்னு காலை நீட்டுறாரு. காலை நீட்ட இவங்க அப்படியே கிட்டக்க போயிட்டு அந்த காலை இவங்க கால் மேலே வச்சு அப்படியே ஒரு மிதிக்கிறாங்க. மிதிப்பிச்சுன்னு ஏய் அப்படிங்கும் போது என்னடா ஏய் அப்படின்னு வந்து கத்த ஒன்று டக்குன்னு வந்து உள்ள சவுண்டை கேட்டு ஒன்றே வந்து வெளிலெல்லாம் கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு கதவை தட்டினா டக்குன்னு வேகமாக போயிட்டு இவங்க வந்து கதவை தட்டுறாங்க, அமைதியாக இரு அப்படின்னு வந்து சுரேஷ் சொல்லும் பொழுதே இவங்க மெதுவாக நடந்து போய் அந்த கதவை இப்படி திறந்து வெளில வராங்க. வெளில வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணிட்டு ஓரமாக நடந்து போய் பேசிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, எதுக்குறா கத்துன அப்படின்னா அவள் காலை மிதிக்கிறா, காலில் விழுன்னு சொன்னால் காலில் மிதிக்கிறா அப்படின்னு. டேய் அவள் தான் கொஞ்சம் அப்படி முரண்டு பிடிக்கிறவன்னு தெரியும்ல, போகிற போக்கில் சரி பண்ணிக்கலாம்டா அப்படின்னா அதெல்லாம் முடியாது மாமா, இவக்குள்ள என்னால் வாழ முடியாது, இவளை இதுக்கப்புறம் இன்னையிலேருந்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்டா என்னை கல்யாணம் பண்ணோம், ஏன்டா வந்து என்னை முதல்ல பார்த்தோம், என் வேலையை போக வச்சோன்னா வருத்தப்படுற மாதிரி விஷயத்தை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு என்னம்மா நீயும் பொறுமையாக இருக்கிறது இல்லை, கல்யாணம் ஆகிடுச்சு புரியுதா இல்லையா அப்படின்ட்டு வந்து ஏன்னா காலை மிதிச்சியாமே அப்படின்னு உங்கள் அம்மா அந்த பக்கம் கேட்க மாற்றி எல்லாரும் கேள்வி கேட்டே இருக்கும்போதே டக்குன்ட்டு வந்து இப்போ வந்து மதி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி வாயில் விரல் வச்சு அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரும் அமைதியாக இருக்க, இந்த பாருங்க என் அப்பாவை
சாக கிடக்கிறாரு, அவர் வந்து எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி அவர் உயிர் போயிடும், அதுக்கு நான் தான் வந்து இப்போ எல்லாத்தையும் பணத்தை கட்ட போகிறேன், இல்லைனா உங்கள் வீட்டை விட்டு துரத்திடுவேன், அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ பேசி இந்த கல்யாணத்துக்கு இந்த ஆள் ஒத்துக்க வச்சான். அப்படின்னு வச்சானா? ஏய் என்ன மாப்பிள்ளையை பார்த்து வச்சான்? ஏய் உங்களுக்கு அவன் மாப்பிள்ளை, எனக்கு என் வாழ்க்கையை அழிச்சவன், ஒத்துக்க வச்சான். இவன் என்ன பண்ணான்? வெக்கமே இல்லாமல் நம்ம மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சாலும், எனக்கு அவனை பிடிக்கலன்னு தெரிஞ்சாலும் தாலியை கட்டினான். இவனுக்குலாம் இவ்வளோ தான் நான் மரியாதை கொடுப்பேன், இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், என்னால் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்காக வந்து என்னை மாற்றிக்கிட்டு காலில் விழுறதும் அப்படியே வந்து ஒரே நாள் ராத்திரியில் வந்து நீங்கள் ஆசைப்படுற குடும்ப பொண்ணாலாம் நான் இருக்க மாட்டேன். நான் ஒழுங்காக தைரியமான ஒரு பொண்ணாக இருக்கணும் தான் வளர்ந்தேன், அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. என்னடி ஓவராக பேசுகிற அப்படின்னு வந்து இப்படி சுரேஷ் கிட்டக்க வந்து அப்படி அவங்க முடியல அப்படி கை வைக்க போகும் பொழுதே டக்குன்னு வந்து பார்த்தா யோ அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த எஸ்பி நின்றுட்டு இருக்காரு. தெரியும்யா, கல்யாணத்தை அந்த பொண்ணு கூட நீ பண்ணும் போதே நான் ஷாக்காக தான் இருந்தேன். இப்போ தான் அந்த பொண்ணு கால் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிச்சு. பண்ணும் போதே நான் இப்போ புரிஞ்சிச்சு என்ன நடக்குது இங்கே, ஏது நடக்குதுங்கன்ட்டு. ஓ, செல்வாக்கை பயன்படுத்தி இப்படி வந்து மாமனுடைய செல்வாக்கோட வச்சு மிரட்டி இந்த பிள்ளைக்கு இடத்துல தாலியை கட்டிட்டேன். ஆனால் அந்த பிள்ளை தெளிவாக அந்த கேஸெல்லாம் நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த கேஸ் இருக்க தான் போகுது. அதே சமயத்தில் இன்னையிலேருந்து மதி உங்கள் வீட்டோட குடும்ப பொண்ணு ஆயிட்டான். அவளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கூட அது காரணம் நீங்கள் தான். அவளே கால் தடிக்க விட்டு கீழே விழுந்தா கூட அது காரணம் நீங்கள் தான் தள்ளி விட்டீங்கன்னா நான் கேஸை கொண்டு போவேன். இந்த தங்கராஜோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏரியாவுக்குள்ளார, அவ்வளோதான். நான் அதுக்கெல்லாம் மேலே இருக்கேன். நினச்சேன் அப்படின்னா வந்து இந்த ஆளையும் தூக்கி உள்ளே வச்சிருவேன், உன்னை வேலையை காலி பண்ணது மட்டும் இல்லாமல் திருப்பி தூக்கி உன்னையும் உள்ளே வச்சிருவேன். மதிக்கிட்டக்க போய் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அது டொமஸ்டிக் அப்யூஸ். இது வரைக்கும் வந்து யாரோ ஒரு பொண்ணை வந்து இது பண்ணான், ஏதோ ஒன்று விஷயத்தை யாரையோ போய் அடிச்சான் தான் இருக்குது. இதுக்கப்புறம் சொந்த பொண்டாட்டியவே மேலே கை வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே கேஸை திருப்பி விட்டோன்னா மொத்தத்துக்கும் உனக்கு ஒரு பிளாக் மார்க் ஆகிடும். வேலையை விட்டு வெளில வந்துட்டா இந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அந்த செக்யூரிட்டி வேலைக்கு கூட உனக்கு போக முடியாது. நல்ல வேலை தான் அதுவும், ஆனால் அது கூட உன்னால் போக முடியாது. அந்த அளவுக்கு உனக்கு பிளாக் மார்க் ஆகிடும். யோசிச்சுக்கோ, புரியுதா அப்படின்ட்டு வந்து பேச அப்படியே ஷாக் ஆகி சார் அப்படிங்கும் பொழுதே வந்து இது எங்கள் வீட்டு பிரச்சனை அப்படிங்கிறாரு தங்கராஜ். உங்கள் வீட்டு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ கால் பண்ணி சொன்னாங்களோ அப்போவே அது கேஸ் ஆகிடுது. டொமஸ்டிக் அப்யூஸுங்கிறது க்ரைம், புரியுதா அப்படின்ட்டு வந்து பேசிட்டு நீ பார்த்துக்கிறோமா மதி, எதனால எனக்கு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணு. நான் 2 நாளைக்கு ஒரு தடவை மதியை செக் பண்ணுறதுக்கு ஆள்லாம் அனுப்புவேன். ஏன்னா உன் மாமன் மேலே இருக்கிற கேஸுக்கு என்னைக்கு எப்போதைக்கு உள்ளே வைக்க போகிறேங்கிறது தெரியாது. இப்போவே சொல்லிடுறேன், இதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக அப்படியே அதிர்ச்சியாகி சுரேஷ் இருக்கும் பொழுதே வந்து இவ்வளோ நேரமாக ஏன் பேசாமல் இருந்தேன்னு தெரியுதா, இதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக கிளம்பி நேராக உள்ளார போகிறாங்க. மதி உள்ளார போயிட்டு ரூமில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் கதவை லாக் பண்ணிட்டு உள்ளார அவங்க மட்டும் தனியாக தூங்க ஆரம்பிக்க அதிர்ச்சியோட சுரேஷ் இது ஏன் ரூம் அப்படிங்கும் பொழுதே வந்து வெள்ளப்படுறா அப்படின்னு வந்து குரல் மட்டும் கேட்குது. ஸோ இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு வந்து மதியை ஸ்ட்ராங்காக காமிச்சு அதுக்கப்புறம் போக எப்படியும் மோதல் டுக்காதது தான் ட்ராக் போகுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லிட்டு இந்த பக்கம் சிறகடிக்க ஆசை அண்ட் பாண்டியன் ஷோஸில் பல அதிரடி திருப்பங்கள் இருக்குது. அந்த திருப்பங்களுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.